என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம IBPS RRBக்கான ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் IBPS RRBக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல் ஆகும்னு சொல்ல முடியாது. நீங்க எந்த பேங்க் எக்ஸாம் அப்கமிங்ல இன்ஃபேக்ட் நம்ம IBPS கிளர்க் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இது எதுக்கு வேணாலும் இது யூஸ் ஆகலாம், புரியுதுங்களா கைஸ்? ஸோ நம்ம இதுக்கு தான் யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி RRBக்கு ஒன்லி தான் யூஸ் ஆகும்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க கிளர்க்கு நெக்ஸ்ட் வர IBPS கிளர்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எனி பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா கைஸ்? ஃபைன். ஓகே, ஸோ அதுல நம்ம இன்னைக்கு டே 14க்குள்ள டேட்டா இன்டர்பிரேஷனுடைய ப்ராக்டிஸ் சம்ஸ் தான் நம்ம பார்க்கணும். டேட்டா இன்டர்பிரேஷனோட பேசிக்ஸ் நான் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன். ஸோ இதோடைய ப்ராக்டிஸ் சம்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஃபைன். ஓகே ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்களே பார்க்குறீங்க. கிவன் ஓகே, ஜஸ்ட் a minute guys. Okay, fine. So the given line graph shows the number of mobiles manufactured and sold in 5 different companies in 2018. அப்படிங்கிற இந்த லைன் கிராஃப் வந்து என்ன காமிக்குதா அப்படின்னா, number of mobiles manufactured and sold in 5 different companies in 2018 அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ப்ளூல இருக்கிறதெல்லாம் மேனுஃபேக்சர், இதுல இருக்கிறதெல்லாம் சோல்டு அப்படிங்கிறாங்க. இப்போ நோக்கியால பாத்தீங்க அப்படின்னா 3000 மொபைல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. 3000 மொபைல்ஸ் சோல்ட் ஆயிருக்கு, 5000 மொபைல்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி புரியுதுங்களா கைஸ்? இது மேனுஃபேக்சரிங் அண்ட் திஸ் ஒன் இஸ் சோல்ட். அந்த மாதிரி சாம்சங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு நடுவில் வருதுன்னா 2500 நம்ம எடுத்துக்கலாம், இது 4000. இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா கைஸ்? இவ்வளவு நம்ம ஃபர்ஸ்ட் நமக்கு அதை ரீட் பண்ண தெரியுது, லைன் கிராஃப் ரீட் பண்ண தெரியுதுனால நம்ம டேரக்டா क्वेश्चंसக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ the number of Nokia and Sony mobiles sold together is approximately what percent of the total number of mobiles manufactured in Nokia and Apple together அப்படின்னு கேட்டிருக்காங்க. So the number of Nokia and Sony mobiles sold together is approximately what percent of the total number of mobiles manufactured in Nokia and Apple together அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? So x is what percentage of y அப்படிங்கிற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். that is x by y into 100%. அவ்வளவுதாங்க. So xங்கிறது என்னது? Nokia and Sony உடைய sold. Nokia and Sony வந்து எவ்வளவு சோல்டுன்னு பார்க்கணும். நோக்கியா எவ்வளவு சோல்டு? 3000. ஸோ 3000 பிளஸ் சோனி எவ்வளவு சோல்டுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 3500. ஸோ 3500 டிவைடட் பை வாட் பர்சன்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் மொபைல்ஸ் மேனுஃபேக்சர்ட் இன் நோக்கியா அண்ட் ஆப்பிள் டுகெதர். மேனுஃபேக்சர் வந்து ப்ளூ கலர், நோக்கியா அண்ட் ஆப்பிள் அப்படிங்கிறாங்க. நோக்கியால எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க? 5000. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்பிள் எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க? 2000. ஸோ இது நம்ம போட்டோம் அப்படின்னா 6500 by 7000 into 100% அப்படிங்கறத இதுல கரெக்டான ஆன்சர். கரெக்ட் தானே கைஸ்? ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்னல, நான் உங்களுக்கு டேட்டா இன்டர்பிரேஷன் டீச் பண்ணும்போதே நான் உங்களுக்கு நிறைய சொன்னது, தயவுசெய்து கால்குலேஷன்ல டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, அப்ராக்சிமேஷன்ல போங்க அப்படின்னு சொன்னல. ஸோ அதுதான் இங்கேயும் நம்ம பண்ண போறோம். ஸோ 65, அதாவது இந்த 7000ல இந்த 6500 அப்படிங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 7000 உடைய 10% என்ன கைஸ்? 7000 உடைய 10% எடுத்தீங்கன்னா 700. ஸோ 7000 minus 700 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6300 வரும். கரெக்டா? 6300 அப்படிங்கறதா இந்த 7000 உடைய 90% இருக்கும். கரெக்டா? சோ இந்த 6500 அப்படிங்கிறது கண்டிப்பா 90% 100% உள்ள தான் இருக்கும். 90% கண்டிப்பா இருக்காது, 90% மேல தான் இருக்கும், 100% உள்ள தான் இருக்கும். 90% மேல 100% கீழே எந்தெந்த ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 93%, 96% தான் இருக்கு. சோ இது ரெண்டுல ஏதாவது ஒரு ஆப்ஷனா இருக்க போகுது. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 95% என்னவா இருக்கும்னு பார்க்கணும். இப்போ 10% 700 வச்சுக்கோங்களேன், 5% வந்து 350 இருக்குமா? ஸோ 7000 மைனஸ் 350 எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வரும் 6650 வரும். பட் இது அதை விட சின்னதா இருக்கு. கரெக்ட்? அதாவது 95% விட கம்மியா இருக்கு, இதை விட கம்மியா இருக்கு. 95% அப்படிங்கிறது 6650 வரும், பட் அதை விட கம்மியா இருக்கு. ஸோ கண்டிப்பா 90%ல இருந்து 95% தான் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான். ஸோ இதுதான் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களுக்கு? எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நிறைய சொல்ற மாதிரி இருக்கும், பட் அதுமே சொல்ல இந்த கால்குலேஷன்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி அப்ராக்சிமேஷன்ல ஐ மீன் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கணும். சம்டைம்ஸ் நன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்ததுன்னா இது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? நன் ஆஃப் தீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இல்ல அப்படிங்கிற இந்த மாதிரி அப்ராக்சிமேஷன்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். இந்த எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு டைரக்டா என்ன எவ்வளவு பெர்சன்டேஜ் வருதுங்கிறத கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? கைஸ், ஆன்சர் இஸ் 93%. ஓகேங்களா? ஃபைன் கைஸ். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் क्वेश्चन குள்ள போயிடலாம்.
Okay, so what is the difference between the average number of mobile manufactured in Samsung, Apple and Vivo together and the average number of mobile sold in Vivo, Samsung and Apple together அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆவரேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் ஆஃப் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங், ஆப்பிள் அண்ட் விவோ டுகெதர் அப்படின்னு இருக்கு. கரெக்டா என்ன கொடுத்துருக்காங்க? மேனுஃபேக்சர்ட் இன் சாம்சங், ஆப்பிள் அண்ட் விவோ. சாம்சங், ஆப்பிள் அண்ட் விவோ உடைய மேனுஃபேக்சரிங்னா ப்ளூ. கரெக்டா? வாட் இஸ் தட்? 4000. திஸ் இஸ் 2000. ஓகே, ஸோ 4000 plus 2000 plus 4000 plus 2000 plus விவோ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000. கரெக்டா? ஸோ பிளஸ் 3000. ஓகேங்களா? ஓகே, ஆக்சுவலாக டிவைடட் பை 3 போடணும், பட் நான் போடலை. ஏன் அப்படிங்கிறத நான் அப்புறம் சொல்றேன். இதோட இது மைனஸ் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் மொபைல் சோல்டு இன் விவோ, சாம்சங் அண்ட் ஆப்பிள் டுகெதர் அப்படின்னு இருக்கு. கரெக்டா? என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் மொபைல் சோல்டு இன் விவோ, சாம்சங் அண்ட் தென் ஆப்பிள் டுகெதர் மூணுத்தோடைய இது சோல்டு அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் எவ்வளோ சோல்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2500, அதாவது 2500 பிளஸ் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா 1000. ஓகே, நெக்ஸ்ட் விவோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் 2500. இட்ஸ் போத் ஆர் சேம். ஓகேங்களா? நான் திரும்ப சொல்றேன், இதெல்லாம் நீங்க எழுதிட்டு இருக்க வேண்டாம், நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக எழுதுறேன். ஓகேங்களா? நீங்க டேரக்டா ஆட் பண்ணிட்டு நீங்க என்ன வருதோ அதை எழுதுனா போதும். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு ஸ்டெப்ஸுக்கு மார்க் கிடையாது. கரெக்ட் தானே கைஸ்? ஓகே, ஸோ இப்போ ஆட் பண்ணீங்கன்னா 4000 plus 2000 is 6000, 6000 plus 3000 is 9000 வருது. 9000 minus 2500 plus 2500 is 5000, 5000 plus 1000 is 6000. ஸோ 9000 minus 6000 எவ்வளோ வருது கைஸ்? 3000 வருமா? இப்போ உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்காங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் மொபைல்ஸ். இதுவும் மூணு கம்பெனி தான் கொடுத்துருக்காங்க, இதுவும் 3 கம்பெனி தான். ஸோ ஃபைனலாக இதுவும் டிவைடட் பை 3 தான் வரப்போகுது, இதுவும் டிவைடட் பை 3 தான் வந்து. ஸோ எதுக்கு இது தனியாக டிவைட் பண்ணி தனியாக டிவைட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றீங்க? ஃபைனல் ஆன்சரை 3 டிவைட் பண்ணீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஸோ ஆன்சர் என்னவா வரும்னு பார்த்தீங்கன்னா 1000. ஸோ 1000 இஸ் ஆன்சர். புரியுதுங்களா கைஸ்? திரும்பவும் சொல்றேன், ஸ்டெப்ஸ் எழுதக்கூடாது. ஸோ ஸ்டெப்ஸ் எழுதாம இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபாஸ்டா பார்த்துடலாமா? என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் மொபைல் மேனுஃபேக்சர்ட் இன் சாம்சங், ஆப்பிள் அண்ட் விவோன்னு இருக்கு. ஸோ சாம்சங், ஆப்பிள், விவோல மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா 4000, 2000 is 6000, 6000 plus 3000 is 9000. கரெக்ட் தாங்க? ஸோ 9000 அப்படிங்கிறது நம்ம டக்குன்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க, எழுதிக்கோங்க 9000. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோல்டு பாத்தீங்கன்னா சாம்சங் பாத்தீங்கன்னா 2500, 2500 is 5000, 6000. ஸோ 9000 minus 6000 divided by 3 that is 1000 அப்படின்னு போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். புரியுதுங்களா கைஸ்? ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு புரியுறதுக்காக எழுதிருக்கேன், நீங்க ஸ்டெப்ஸ் எழுதவே கூடாது, அப்பதான் நம்மளால ஃபாஸ்டா பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். ஓகே, வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் மொபைல் அன்சோல்ட் இன் ஆல் த கம்பெனிஸ் டுகெதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபைன் கைஸ். அன்சோல்ட் அப்படின்னா மேனுஃபேக்சர் பண்றது இவ்வளோ, செல் பண்றது இவ்வளோ. அப்போ இந்த மேனுஃபேக்சரிங் பண்றது 5000, செல்லிங் பண்றது 3000. அப்போ 2000 அன்சோல்டா இருக்கா? எவ்வளவு அன்சோல்டா இருக்கு? இதோட டிஃபரன்ஸ். மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு கொஞ்சம் செல் பண்ணிடுறீங்க, இப்போ செல் பண்ணாம இருக்கிறதுங்கிறது இது மைனஸ் டிஃபரன்ஸ் வந்ததுன்னா அன்சோல்டு. கரெக்டா? அன்சோல்டு இன் ஆல் த கம்பெனிஸ் டுகெதர்ங்கிறாங்க. ஸோ 5000 minus 3000 எவ்வளவு? 2000. ஓகே, பிளஸ் நெக்ஸ்ட் இது எவ்வளவு இருக்கு? 4000 மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க, செல் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா 2500. ஸோ டிஃபரன்ஸ் இஸ் 1500. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பாத்தீங்கன்னா 2000, செல்லிங் பாத்தீங்கன்னா 1000. ஸோ டிஃபரன்ஸ் இஸ் 1000. இங்க பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் 3000, செல்லிங் வந்து 2500. ஸோ 500. இங்க மேனுஃபேக்சரிங் வந்து 4000, இது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 3500. ஸோ ஒரு 500. இதோடைய ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2000 plus 1000 is எல்லாமே ஃபர்ஸ்ட் 1000 நம்ம பண்றோம்னா ஈஸியா இருக்கும். 2000 plus 1000 is 3000, 3000 இது ரெண்டும் சேர்த்தா ஒரு 1000, 4000, 4000 plus 1500 எவ்வளவு? 5500. ஸோ 5500 divided by 5 அப்படிங்கிறது எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 1100. ஸோ திஸ் மஸ்ட் பி இட்ஸ் ஆன்சர். புரியுதுங்களா? அன்சோல்டு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பிறகு நீங்க சோல்டு பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் தப்பா போயிடும். அன்சோல்டு அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் சோல்டும் கொடுத்துட்டாங்க, ரெண்டோட டிஃபரன்ஸ் தான் அன்சோல்டா இருக்கும். ஸோ த ஆன்சர் இஸ் 1100. அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். Okay, the number of unsold Sony mobiles is approximately what percentage of the total number of manufactured in Samsung mobile அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? number of unsold Sony mobile எங்க இருக்கு? இங்க இருக்கு. unsold எவ்வளவு? 4000 minus 3500 is 500. X is what percentage of approximately னும் கேட்டிருக்காங்க. so that is also ரொம்ப important. ஓகேங்களா? நீங்க கரெக்டா கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, approximate answer போதும். total number of manufactured in Samsung mobile அப்படிங்கிறது blue
manufactured எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா சாம்சங் இஸ் 4000. ஸோ 500 by 4000 into 100% அப்படின்னு வரும். ஸோ 4000ல 500 அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, அதுதான் ஒரு மீனிங். இந்த 4000ல 500 அப்படிங்கிறது எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 4000 10% எவ்வளவு 400. ஸோ 10% விட கொஞ்சம் அதிகமா இருக்கு. கரெக்டா, 10% 4000 புரியுதுங்களா கேஸ்? என்ன சொல்றேன், 4000ங்கிறது 10% அப்படிங்கிறது 400. 4000 உடைய 10% அப்படிங்கிறது எவ்வளவுனா 400. 400க்கு கொஞ்சம் பக்கத்துல தான் இருக்கு. கரெக்டா, சோ 10%க்கு பக்கத்துல இருக்கிற பெர்சன்டேஜ் எதுவும் அதுதான் வரணும். புரியுதுங்களா? பக்கத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா 12.5% தான் பக்கத்துல இருக்கு. இதுதான் ஆப்ஷனா இருக்கணும். நீங்க இதை சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் 18.5% இருக்கு, அது இருக்கான்னு எப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம்னா இது 20% அப்படிங்கிறது என்ன இருக்கும், 800 இருக்கும். பட் 800க்கு பக்கத்துல இல்ல, 400க்கு பக்கத்துல தான் இருக்கு. ஸோ 10% பக்கத்துல இருக்கிறது 12.5%. ஸோ இதுதான் வரும் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் என்ன சொல்றீங்க, நன் ஆஃப் தீஸ் ஒரு ஆப்ஷனா இருக்கிறனால நம்ம ஒரு ஒன் டைம் ஃபாஸ்டா செக் பண்ணிடலாம் அதுதான் இருக்குமா அப்படிங்கிறது. ஓகேங்களா, செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 50/4 அப்படிங்கிறது எவ்வளவு கேஸ், 12.5%. ஸோ தட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். பட் டைம் கடைசி நிமிஷத்துல உங்களுக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி அப்ராக்சிமேஷன்ல நீங்க போனீங்கனாலே தாராளமா போகணும். நன் ஆஃப் திஸ் இருந்தா கூட கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்க போகலாம். புரியுதுங்களா கைஸ்? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போயிடலாம். Okay, so what is the ratio of number of mobiles sold in Apple and Nokia together to the number of mobiles sold in Sony அப்படிங்கறாங்க. ratio of number of mobiles sold in Apple and Nokia. Where is Apple and Nokia? Sold in Apple and Nokia is 3000 plus 1000, that is 4000. 3000 plus 1000 is 4000. The number of mobiles sold in Sony எவ்வளவு, 3500. so இது எல்லாமே நம்ம இப்ப கேன்சல் பண்ணோம்னா 5 டேபிள்ல போட்டோம்னா this is 8 and 7. so 8:7 is the answer. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு DI क्वेश्चन தான் நான் இப்ப எடுத்திருக்கேன். ஓகேங்களா கைஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டேட்டா இன்டர்பிரேஷன் क्वेश्चंसக்குள்ள போயிடலாம். ஓகே, வந்து நம்ம ஒரு கேஸ்லெட் DI பாத்திரலாம். ஓகேங்களா, கேஸ்லெட் DI அப்படிங்கிறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது கைஸ். ஒரு பேராகிராஃப் கொடுத்திருப்பாங்க. அந்த பேராகிராஃப்ல இருந்து நம்ம தான் டேட்டாவை கண்டுபிடிக்கணும். அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம். எப்பவுமே டேட்டா வந்து ஒரு பார் கிராஃப் ஃபார்மேட்லயோ பை சார்ட் ஃபார்மேட்லயோ அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க, ஒரு டேபிள் ஃபார்மேட்ல கொடுத்திருப்பாங்க. இங்க வந்து பேராகிராஃப் ஃபார்மேட்ல கொடுத்திருப்பாங்க. அதுல இருந்து நம்ம டேட்டாவை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் 5 கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணணும். புரியுதுங்களா கைஸ்? அவ்வளவுதான். ஓகேங்களா, இந்த கொஸ்டின் பார்க்கலாம். டிஃபரெண்ட் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வென்ட் ஃபார் மால் இன் 4 different days in a week அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் வென்ட் ஃபார் a mall in Thursday is 600. ஓகே, ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் வென்ட் ஃபார் மால் in Tuesday, Wednesday and Thursday is 2:3:4. Total number of people went for mall in Monday is 40% of the total number of people went for mall in all the given days அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஃபைன் கேஸ். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 டிஃபரெண்ட் பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்க 4 டிஃபரெண்ட் டேஸ், அதாவது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அப்படிங்கிறது நம்ம கொஸ்டின்ல இருந்து தெரியுது. மாலுக்கு போறாங்க. ஸோ எவ்வளவு நம்பர் ஆஃப் பீப்புள் அந்தந்த டேஸ்ல மாலுக்கு போறாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சிம்பிள் ஆஸ் தட். ஓகேங்களா, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஓகேங்களா, சாரி கைஸ், ஜஸ்ட் a minute. ஓகே, ஸோ நான் இந்த மாதிரி எழுதிக்கிறேன். மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, இந்த மாதிரி 4 டேஸ் இருக்கு. 4 டேஸ்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் பீப்புள் மால்ஸ்க்கு போறாங்கிறத தேர்ஸ்டேல அவங்க டைரக்டா கொடுத்திருக்காங்க 600 அப்படின்னு சொல்லிட்டு நான் 600 எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட், the ratio of total number of people went for mall in Tuesday, Wednesday and Thursdays 2:3:4 னு கொடுத்திருக்காங்க. அதாவது Tuesday is to Wednesday is to Thursday எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 2:3:4 னு கொடுத்திருக்காங்க. அது இந்த 4 பார்ட் நமக்கு எவ்வளவுன்னு தெரியும். Thursday வந்து நமக்கு 600 னு தெரியும். 4 பார்ட் 600 அப்படின்னா 1 பார்ட் எவ்வளவா இருக்கும், 600 divided by 4 எவ்வளவு, 150. so 1 பார்ட் 150 னா 2 பார்ட் வந்து 300 இருக்கும், 3 பார்ட் வந்து 450 இருக்கும். so இத டைரக்டா ஃபில் பண்ணிக்கலாமா? so Tuesday is 300, Wednesday is 450. ஃபில் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட், total number of people went for mall in Monday is 40% of the total number of people went for mall in all the given days. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா மண்டே அப்படிங்கிறது எவ்வளவுனா இந்த டோட்டல் இருக்கும்ல, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டேல போயிருக்கிற எல்லா பீப்புள்லயும் 40% தான் மண்டேங்கிறாங்க. பட் நமக்கு டோட்டலும் எவ்வளவுங்கிறது தெரியாது. கரெக்டா, கொஞ்சம் ட்விஸ்டடா இந்த லாஸ்ட் க்ளூ தான் கொடுத்திருக்காங்க. பார்க்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கு. பட் திஸ் இஸ் த ட்விஸ்டட் க்ளூ. ஓகேங்களா, டோட்டல் நம்பர் ஆஃப், அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளவு இருக்காங்களோ அதுல 40% வந்து இந்த மண்டேல போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா. ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா
டோட்டல் அப்படிங்கிறது எவ்வளவு, டோட்டல்ல 40% இது அப்படின்னா அப்ப இது மூணு எவ்வளவா இருக்கும், 60% இருக்குமா? புரியுதுங்களா கைஸ்? மொத்தமா 100%, டோட்டல் அப்படிங்கிறது 100% இருக்கும். அத 40% மண்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப ரிமைனிங் இந்த மூணு சேர்ந்து 60% இருக்குமா? சோ அப்ப 60% அப்படிங்கிறது எவ்வளவா இருக்கும்? 300 plus 600 is 300 plus 600 is 900. 900 plus 450 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1350. So 60% 1350 அப்படின்னா 100% எவ்வளவு? 100% தானே டோட்டல். புரியுதுங்களா கைஸ்? just cross multiply. 100% is equal to 100 into 1350 divided by 60 அப்படின்னு வரும். ஸோ இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 6 டேபிளால இது போகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே 6 டேபிளால இது போகுமா அப்படின்னு பார்க்கலாம். 2 1 5 that is again 2 3 போகுது 225. ஸோ 100% அப்படிங்கிறது 2250 இருக்கு. புரியுதுங்களா கைஸ்? ஸோ திஸ் இஸ் த டோட்டல். புரியுதுங்களா கைஸ்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இதுதான். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் வென் ஃபார் மால் இன் மண்டே இஸ் 40% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் வென் ஃபார் மால் இன் ஆல் த கிவன் டேஸ். டோட்டலோடைய 40% மண்டே. அப்போ இது 40%, இது எல்லாமே 60% இருக்குமா? 60% இது மூணு ஆட் பண்ணா 1350. அப்போ 100% தான் டோட்டல். ஸோ 100% அப்படிங்கிறது 2250. அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா? இந்த 2250 உடைய 40% தான் மண்டே வரும். ஓகேவா? மண்டே 40% எப்படி கண்டுபிடிக்கலாம்? 225 into 4. 10% அப்படிங்கிறது 225 இருக்கும். அப்போ 40% அப்படிங்கிறது 10% into 4 is 40%. 225 into 4, 200 into 4 எவ்வளவு? 800. 25 into 4 எவ்வளவு? 100. So that is 900. So மண்டே எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 900. டோட்டல் வந்து எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2250. அவ்வளவுதான் கைஸ். இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிருச்சா? இதுக்கப்புறம் இதுக்கு கீழே இருக்கிற 5 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுதான் நம்ம மெயினா கண்டுபிடிக்கணும். நம்ம ட்விஸ்டட் க்ளூ, லாஸ்ட் க்ளூ அதை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஃபைன் கைஸ். ஓகே, நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். solve பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? find the total number of people went for a mall in all the given days together. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். what is that? 2250. so the answer டைரக்டாவே மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, total number of people went for a mall in Monday is approximately what percentage of total number of people went for a mall in Tuesday அப்படின்னு கேக்குறாங்க. went for mall in Monday எவ்வளவு? 900. total number of people went for mall in Tuesday எவ்வளவு? 300. இது வந்து எவ்வளவுன்னு கேக்குறாங்க. so x by y into 100%. so 300. so இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா 300 விட இது எவ்வளவு டைம்ஸ் அதிகம்னு பாருங்க. அதாவது 3 விட இது எவ்வளவு டைம்ஸ்? 3 உடைய 100% அப்படிங்கிறது 3, 200% அப்படிங்கிறது 6 இருக்கும், 300% அப்படிங்கிறது எவ்வளவா இருக்கும்? 9 இருக்கும். so the answer எவ்வளவுனா 300%. புரியுதுங்களா கைஸ்? அதாவது 300 3 எடுத்துக்கோங்களேன். 3 உடைய 100% is 3, 200% எவ்வளவா இருக்கும்? 6 இருக்கும், 300% எவ்வளவா இருக்கும்? 9 இருக்கும். so 300% is the answer. ஓகேங்களா? next question, if the ratio of total number of male and children went for a mall on Wednesday and Monday is 4:5:6 and 9:10:11 respectively, then find the difference between the total number of males went for a mall in both the days to the total number of children went for a mall in both the days அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, difference between, okay so simple as that. ஓகேங்களா? என்ன கொடுத்திருக்காங்கன்னா ratio of total number of, அதாவது male is to female is to children வந்துட்டு 4:5:6 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. when for a mall in Wednesday, இது வந்து Wednesday உடைய டீடைல்ஸ். and Monday உடைய டீடைல்ஸ் வந்து male is to female is to children எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 9:10:11. ஓகேங்களா? this is Wednesday உடைய டீடைல்ஸ், this is Monday உடைய டீடைல்ஸ். அதுல இருந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா find the difference between total number of males went for, அதாவது males உடைய டிஃபரன்ஸும் and then total number of children went for mall. just a minute guys. okay, total number of children went for, okay just a minute, sorry. okay sorry. fine. so next என்ன கேட்டிருக்காங்க? total number of males went for mall in both the days. so total number of children went for mall in both the days உடைய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? so இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? Wednesday உடைய total number of people எவ்வளவு? 450. total number of people எவ்வளவு? 450 இருக்காங்க. so 4 plus 5 எவ்வளவு guys? 4 plus 5 is 9, 9 plus 6 is 15. ஓகேங்களா? so 50 total 15 part அப்படிங்கிறது 450. கரெக்டா? இந்த 15 எல்லாமே சேர்ந்து மேல் ஃபீமேல் சில்ட்ரன் எல்லாமே சேர்ந்து
சேர்ந்ததுதான் இந்த 450. ஸோ 15 part 450 அப்படின்னா 1 part எவ்வளவா இருக்கும்? 15 part 450 அப்படின்னா 1 part அப்படிங்கிறது 30 இருக்கும். 1 part 30 இருக்கும்னா 4 part எவ்வளவா இருக்கும்? 1 part 30 இருக்கும்னா 4 part 4 into 3 எவ்வளவு? 120 இருக்கும். ஸோ மேல் வந்து 120 இருப்பாங்க. நெக்ஸ்ட் சில்ட்ரன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். கரெக்டா? ஸோ சில்ட்ரன் வந்து 6 into 30 that is 180. அவ்வளவுதான் guys. ரெண்டு டீடைல்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இங்க வந்துருங்க. மண்டேல எவ்வளவு சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா 900 பேர் இருக்காங்க. 9 plus 10 or 9 plus 10 எவ்வளவு? 19. 19 plus 11 எவ்வளவு? 30. ஸோ டோட்டல் பார்ட் அதாவது 30 பார்ட் வந்து 900 அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 1 பார்ட் எவ்வளவா இருக்கும்? 30 பார்ட் 900 அப்படின்னா 1 பார்ட் அப்படிங்கிறது 30 இருக்கும். கரெக்ட் தானே guys? 30 part 900 அப்படின்னா 900 divided by 30 எவ்வளவு guys? 30. 1 part is 30. அப்ப 9 part எவ்வளவா இருக்கும்? 270 இருக்கும். That is 9 into 30. Next, this is 11, right? 11 into 30 எவ்வளவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 330 இருக்கும். ஓகேங்களா? எல்லாமே கண்டுபிடிச்சாச்சா? சோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. क्वेश्चन என்னதுன்னு பாத்தீங்கன்னா difference in total number of males went for more in both the days. மேல் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 120 plus 270. 270 plus 120 அப்படிங்கிறது எவ்வளவு? That is 390. So males எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 390. ஓகேவா? நெக்ஸ்ட் வேற என்ன கேட்டிருக்காங்க? children both daysல எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. 330 plus 180. 330 plus 200 எவ்வளவு? 530. அதுல இருந்து 20 மைனஸ் பண்ணா 510. ஓகேங்களா? சோ 510 மைனஸ் ரெண்டோட டிஃபரன்ஸ் 510 மைனஸ் 390 எவ்வளவு? 510 மைனஸ் 390 அப்படிங்கிறது 510 மைனஸ் 100 வந்து 410. அதுல இருந்து இன்னொரு 10. ஸோ 120. 510 minus 100 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 410. அதுல இருந்து இன்னும் 20 கம்மியா இருக்கு. சோ 120 is the answer. அவ்வளவுதான் guys. ஓகேங்களா? இதுமே டென்ஷன்ஸ் எடுத்துக்க வேண்டாம். இந்த மாதிரி ப்ராப்பரா ஸ்டெப்ஸ் வச்சு பண்ணனும்னாலே கரெக்டா பண்ணிடலாம். ஓகேங்களா guys? ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஓகே. டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு क्वेश्चन பாருங்க. அப்ராக்சிமேட்லி என்ன கேட்டிருக்காங்க? 100 divided by 3 அப்படிங்கிறது நமக்கு 33.33% வரும். பட் அது ஆப்ஷன்ல இல்ல. பட் 33.33க்கு பக்கத்துல என்ன இருக்கு? 35% இருக்கா? சோ திஸ் மஸ்ட் பீ இட்ஸ் ஆன்சர். புரியுதுங்களா guys? 33.33% வரும். அதை நம்ம அப்ராக்சிமேட் பண்ணி 35% இல்லைன்னா அப்ராக்சிமேட்லின்னு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. சோ the answer is 35%. அவ்வளவுதான் guys. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन குள்ள போயிடலாம். The ratio of total number of male, female and children went for a mall and okay. Total number of female went for a Wednesday to that of the Monday. Actually, the same question is இதில் தானே guys? 8th question இதே question தானே guys? The ratio of total number of male, female and children went for a mall on Wednesday and Monday is 4:5:6, 9:10:11. ரெண்டுமே ஒண்ணு தானே? Wednesday and Monday 9 is almost same தான் guys. ஓகேங்களா? அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா ratio between the total number of female went for a mall on Wednesday to that of the Monday அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நம்ம இன்டெரக்ட்டா இந்த क्वेश्चनக்கே வந்துடலாம். இல்ல ஃபீமேல் எவ்வளவு அப்படின்னு பாருங்க. இல்ல 1 part 30 நம்ம மார்க் பண்ணிருக்கோமா? 1 part 30 னா 5 part எவ்வளவா இருக்கும்? 150 இருக்கும். கரெக்ட்டா? நெக்ஸ்ட் இங்க வாங்க. 1 part 30 னா 10 part எவ்வளவா இருக்கும்? 300 இருக்கும். சோ 150 is to 300. Wednesday is to Monday. என்ன क्वेश्चन பாத்துக்கலாம். Wednesday to that of Monday தான். Wednesday நமக்கு எவ்வளவு இருந்தது? 150 இருந்தது. இது எவ்வளவு இருந்தது? 300 இருந்தது. சோ 1:2 is the answer. அவ்வளவுதான் guys. நம்ம previous question இந்த மாதிரி ரஃப் ஷீட்ல போடும்போதே கொஞ்சம் கிளியரா போட்டுறணும் அப்படின்னா நமக்கு மார்க் பண்றதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். So the answer is 1:2. அவ்வளவுதான் guys. ஓகேங்களா? It's as simple as that. So நம்ம லைன் கிராஃப் அண்ட் கேஸ்ல தான் ரீசன்ட் டேஸ்ல ரொம்ப அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிறது. ஸோ இது ரெண்டும் நான் கண்டிப்பா எடுத்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் சம்ஸா டீச் பண்ணிடணும்னு நினைச்சேன். டீச் பண்ணிட்டேன். கேஸ்லெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கைஸ். சின்ன ஒரு டிஸ்ட் வச்சிருப்பாங்க. அதை கொஞ்சம் நம்ம ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட அட்டன் பண்ணிட்டோம்னாலே கண்டிப்பா ஈஸியாவே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். புரியுதுங்களா கைஸ்? எஸ்பிஐலயும் ஒரு கேஸ்லெட் டிஏ கொஸ்டின்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்லாட்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ கேஸ்லெட் வந்தாலே டென்ஷன்ஸ் ஆகாதீங்க. கொஞ்சம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அட்டன் பண்ணீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம். கான்ஃபிடென்ட்டா பண்ணணும். அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா? ஃபைன் கைஸ். இதுல நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரிய வரும். அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.